டாஸ்மாகிற்கு எதிரான அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகளுக்கு உச்சநீதிமன்றம் அதிரடியாக தடை விதித்துள்ளது. அமலாக்கத்துறை அனைத்து வரம்புகளையும் மீறி நாட்டின் கூட்டாட்சி கட்டமைப்பினை சிதைக்கும் வகையில் செயல்பட்டு வருவதாகவும் நீதிபதிகள் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமையகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைகளுக்கு எதிரான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து தமிழ்நாடு அரசும் டாஸ்மாக் நிறுவனமும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தன. இந்த மனு தலைமை நீதிபதி B.R. கவாய் மற்றும் நீதிபதி A.G. மாசி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு அரசு மற்றும் டாஸ்மாக் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் கபில் சிபல் மற்றும் முகுல் ரோத்தகி மதுபான கடைகளில் தனிப்பட்ட நபர்கள் செய்த குற்றங்கள் தொடர்பாக 2017 முதல் பதிவான 41 வழக்குகளை லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரித்து வரும் நிலையில் திடீரென அமலாக்கத்துறை டாஸ்மாக் தலைமையகத்தில் நுழைந்து சோதனை நடத்தியிருப்பதாக குற்றம் சாட்டினர். அதிகாரிகளின் தொலைபேசிகள் மற்றும் சாதனங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அனைத்து தகவல்களையும் எடுத்திருப்பது தனிநபர் உரிமை மீறல் என்றும் வாதிட்டனர். இந்த மனு குறித்து பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதிகள் அதுவரை டாஸ்மாக் நிறுவனத்திற்கு எதிரான அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கும் தடை விதித்தார்கள். அமலாக்கத்துறை அனைத்து வரம்புகளையும் மீறி செயல்பட்டுள்ளதாக கண்டனம் தெரிவித்த தலைமை நீதிபதி B.R. கவாய், ஒரு தனிநபர் செய்த குற்றத்திற்காக ஒரு நிறுவனம் மீது எப்படி குற்றவியல் வழக்கு தொடரலாம் என்று காட்டமாக கேள்வி எழுப்பினார். அப்போது வாதிட்ட ஒன்றிய அரசு வழக்கறிஞர் இது 1000 கோடி ரூபாய் மோசடி வழக்கு என தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி, ஏற்கனவே வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தேவையில்லாமல் ஏன் அமலாக்கத்துறை அதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். அப்படியென்றால் எந்த மூல வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்தது என்றும் தலைமை நீதிபதி B.R. கவாய் வினவினார். இதற்கு பதிலளிக்க ஒன்றிய அரசு வழக்கறிஞர் முயன்றபோது குறுக்கிட்டு பேசிய தலைமை நீதிபதி, அமலாக்கத்துறை அனைத்து வரம்புகளையும் மீறி நாட்டின் கூட்டாட்சி கட்டமைப்பை சிதைக்கும் வகையில் செயல்பட்டுள்ளதாக கண்டனம் தெரிவித்தார். இதையடுத்து இந்த வழக்கில் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு டாஸ்மாக் வழக்கின் மீதான விசாரணை கோடை விடுமுறைக்கு பின் தொடரும் என்றும் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.